28வது அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய மாமன் வீடாகிய லாபானுடைய வீட்டுக்கு நேராய் ஒளித்து ஓடுகிறான். யாரை கண்டு பயந்து ஒளித்து ஓடுகிறான்னா, தன் சொந்த சகோதரனை கண்டு பயந்து ஓடுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாவுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த தகப்பனிடத்திலிருந்து நயவஞ்சகமாக ரெபெக்காளுடைய ஒத்தாசையோடு இந்த யாக்கோபு தனக்குரியதாக மாற்றிக்கொள்கிறான். யாக்கோபுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருந்தது, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை அவன் இந்த யாக்கோபுக்கு ஆரம்பம் முதலே இல்லை. சொல்லப்போனால் அவன் ஸ்தோத்திரம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை தனக்குரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இந்த யாக்கோபு இருந்திருக்கிறார். ஆமென். ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஆமென் அந்த கூழு கஞ்சிக்காக ஏசாவும் இடத்துல விற்று போடுகிறான். பாருங்க, இந்த யாக்கோபு அதையும் தனக்குள்ளதாக மாற்றிக்கொள்கிறான். அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அவன் ரூபமெல்லாம் மாறி ஒரு ஏசாவை போல அவன் மாறி இருக்கிறான். அவருடைய சரீரத்திலே அவன் அவ்வளவு ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணியிருக்கிறான்னு தான் நான் சொல்ல முடியும். அவன் வாய்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். நிறைய விஷயங்களை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படியாவது தனக்கு வேணும்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கிறான்னா அதை வாஞ்சித்திருக்கிறான். அவன் யாக்கோபுடைய பிந்தைய காலத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவிடத்திலையும் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க விட்டால் ஒழிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், அவன் ஆரம்பத்திலேயே அவனுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவன் சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம விரும்புகிறோம், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அவன் நிறைய நேரங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலும் போகிறோம், சிலதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்வேன், ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறான். ஆமென். உபாகமம் 28:1 முதல் 14 வரைக்கும் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் சிந்திக்கிற காரியம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி நம்மளால் நிறைய பேரை சுதந்திரித்து கொள்ள முடியுதான்னு கேட்டால் நம்ம மறுபடியும் கடனாளிகளாக தான் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு கோணத்தில் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபிக்கணும். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் யாருக்கோ ஒருவருக்கா அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வச்சிருக்கிறது நமக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் தான் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம யாக்கோபை போல கெட்டியாக பிடித்து கொள்ளணும். சங்கீதக்காரன் சொல்ல, ஒருவன் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நம்ம பூமியில் நமக்கு ஆவிக்குரிய பாதையிலே பாடுகளும் கஷ்டங்களும் எல்லாம் உண்டு. ஆனாலும் இன்னொரு புறம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதமாகவே நடத்தணும். ஆமாம். இந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டில் இருக்கத்திலும் சரி,
ஸ்தோத்திரம், தன்னுடைய மாமனுடைய வீட்டில் போனாலும் சரி, அவன் கர்த்தரை சந்திக்கிற இடத்துலும் சரி, அவன் எல்லா இடத்திலும் விரும்புகிறான் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமை ஸ்தோத்திரம். ஆனால் ஏசாவும் அந்த ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தில் ஃபஸ்ட்லேயே அவன் என்ன செய்யணும், ஃபால்ட்டு பண்ணுறான். சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகிறான், விற்று போடுகிறான். ரெண்டாவது அவன் லைஃப்பில் அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணுறான். ஆமை ஸ்தோத்திரம். இந்த ஆதியாகமம் 28:9 சொல்லி இருக்கிறது, ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நபயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். யாக்கோபுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் இன்னொரு புறம் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இருந்தது. நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்தியில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா காண்கிறான். ஏசா பார்க்கும்போது இந்த யாக்கோபு ஆமை ஸ்தோத்திரம் அந்த கானானிய ஸ்திரீகளில் ஆமை விவாகம் பண்ணக்கூடாது என்று தகப்பனும் தாயும் தனக்கு கட்டளையிட்டதை யாக்கோபு அப்படியே கடைபிடிக்கிறான். ஆமை ஸ்தோத்திரம். அவன் பைபிள் சொல்லுகிறது 7வது வசனத்தில் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அம்மா அப்பாவுக்கு ஒரு கீழ்ப்படிதல் அவனுக்கு இருந்தது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, எபேசியர் 6:1, பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க, இது நியாயம், இது உன் வாழ்நாட்களை என்ன செய்யுமா, அதிகரிக்கும், ஆமாம் உனக்கு நன்மை உண்டாக செய்யும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இந்த யாக்கோபுக்கு இருந்தது. ஆமை சோத்திரம். அந்த கானானிய ஸ்திரீகளில் நீ ஆமை திருமணம் செய்யக்கூடாது என்று அப்பா கட்டளை போட்டதை இவன் அப்படியே செய்கிறான். ஆனால் இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறான், ஆமை சோத்திரம், கானானிய குமார் தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் அவன் என்ன செய்கிறான்னா, இஸ்மவேல் இடத்துக்கு போய் என்ன செய்கிறான்னா, முன்னிருந்த மனைவிகளும் அன்றி அவன் மறுபடியும் என்ன செய்கிறான், அவனோட ட்ராக்கு வேற வேயாக என்ன செய்யுதுன்னா போகுது. ஆனால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினாலும் இன்னொரு புறம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் ஆமை சோதரர் இந்த யாக்கோபுக்கு இருந்ததை நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். நாம் வாசித்த இந்த வசன பகுதி சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை கைவிட்டாரோ அப்படி எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சில கடன் பாரங்கள் வரும்போது, சில வியாதிகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை கைவிட்டாரோ என்று தோணும். நம்ம லைஃப்பில் சம்டைம் சில பிரச்சனைகள் வரும்போது அப்படி நம்ம மனசில் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு என்னெல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் குறித்த காலத்தில் செய்வார். பைபிள் சொல்லுகிற ஆபகு 2:3 நான் நினைக்கிறேன், குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. பைபிள் சொல்லுகிறது, சோத்திரம், நம்ம அதற்கு காத்திருக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. நிச்சயமா அது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்மை குறித்து எல்லா காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதை குறித்த காலத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை
செய்கிற வரைக்கும் நம்மை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அவன் இந்த வார்த்தையை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஆமை ஸ்தோத்திரம். தனியா படுத்திருக்கிறான். யாரும் அவனுக்கு துணையாக இல்லை. தன்னந்தனிமையா வீட்டில் செல்ல பிள்ளையா வளர்ந்தவன் இப்பொழுது சொல்ல போனா ஒரு நடுத்தெருவில் வந்து நிற்கிறான். பரதேசியா நிற்கிறான். அவன் நிற்கிற பூமி அவனுக்கு சொந்தமானது அல்ல. அவன் பிரயாணம் பண்ணி இளைப்பாறும்படியாக தான் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். அவனோடு கூட யாருமே இல்லை. ஒரு தனிமையின் பாதையிலே, ஒரு தனிமையின் சூழ்நிலையிலே இந்த யாக்கோபு அந்த இடத்துல படுத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை பார்க்கிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவச்சனமே நீ நின்று கொண்டிருந்தாலும், நீ நிற்கிற பாதை தனிமையின் பாதையா நின்று கொண்டிருந்தாலும், தகப்பனும் தாயும் உன்னோடு இல்லாமல் இருக்கலாம். உன் பிள்ளைகள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். உன் நண்பர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். நீ நிற்கிற பாதை ஒரு தனிமையின் பாதையா இருந்தாலும், என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. அல்லேலூயா சொல்லுங்களே லோயா. உலகத்தில் எல்லா அன்புகளும் கொஞ்ச நாளில் நம்மை விட்டு விலகி போகும். கொஞ்ச நாள் தான் உலகத்தின் அன்புகள் நம்மோடு ஒட்டி இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடாத ஒரு அன்பு இருக்கிறதே, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த கூட இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறவர். யார் நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு வீட்டிலிருந்து புறப்படும் போது தனிமையா வருகிறான். வாக்கு தத்தம் எல்லாம் பேச்சளவில் தான் நிற்குது. செயல்பாட்டில் அவனுடைய வாக்கு தத்தங்கள் இல்லை. தனிமையாக தான் வந்து கொண்டிருக்கிறான். தகப்பனும் தாயும் அருமையாக நேசித்த ஒரு பிள்ளை இப்பொழுது இன்றைக்கு இருக்கிறது போல ஃபோன் கால் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிறவர் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த யாக்கோபை தைரியப்படுத்துகிறான். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு தைரியத்தை கொடுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள்ளும் உன் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு மகிமையான வாக்கு தத்தம். படுத்திருக்கிற பூமி அவன் பூமி அல்ல, அடுத்தவனுடைய பூமி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக தருவேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உன் சந்ததியெல்லாம் பரவும் என்று சொல்லுகிறார். சோதரன் திருமணம் ஆகாதவனா போகிறான். ஒரு வாலிப ஸ்டேஜில் போகிறான். அவனுக்கு திருமணம் ஆகலை. திருமணம் ஆகுக்கு முன்னே ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி எல்லாம் 4 புறமும் பரம்பும் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு கொடுத்துட்டு தான் சொல்லுறார், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று, இது வெறும் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அல்ல. இது ஆபிரகாம், முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தான் ஆண்டவனுடைய சந்ததியாகிய யாக்கோபுக்கும் அதை மறுபடியும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நம்முடைய சந்ததி தோறும் அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தோடு வாக்கு தத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாகவில்லை. ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தோடு வாக்கு தத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாகவில்லை. இது இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய நாட்களில் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களிலும்
நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிலைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மோடு வாக்குத்தத்தம் முடிந்து போவதில்லை. நம்மோடு தேவனுடைய வார்த்தைகள் முடிந்து போவதில்லை. ஆமென். நம்மோடு தரிசனங்கள் முடிந்து போவதில்லை. ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை தலைமுறை தோறும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு உதவி செய்தான்னா அந்த ஆளுக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். தலைமுறை தோறும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டா செய்வாங்களா? நீங்க எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இருந்தாலும் சில வேளை உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு சில உதவிகள் செய்யலாம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்வாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததியினுடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய வாக்கு தத்தங்களை அவர்களுக்கும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைங்க சுதந்திரிக்கணும், அவர்களுடைய தலைமுறைகளும் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதனால ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா ஈசாக்கை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு ரெபெக்காளும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க. நீ கானானியருடைய ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாது. நீ கானானிய ஸ்திரீகள் எல்லாம் நீ விவாகம் பண்ணக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ரெபெக்காளுடைய உறவு முறையான இருக்கிறானே, ஆமென் ஸ்தோத்திரம், அங்க போய் தான் இந்த பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் தான் ஆமென் ஸ்தோத்திரம் தாயின் குமாரனா தாயின் சகோதரன் இருக்கிறதான லாபானுடைய குமாரத்திகளில் நீ ஒருத்தைய உனக்கு மனைவியா கொள்ளணும்னு சொல்லும்போது இந்த யாக்கோபு அதுக்கு கீழ்ப்படிந்தான். ஏசா கீழ்ப்படியாமல் போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுக்கு ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால் அது ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறையோடு நின்று முடியாது. அது தலைமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தலைமுறைகளுக்குள்ள சாபங்கள் வருகிறது தெரியுமா? ஏன் தலைமுறைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா? ஏன் தலைமுறைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோருடைய நன்மைகளை தலைமுறைகள் சுதந்திரித்துக் கொள்ள முடியலைன்னா அநேக தலைமுறைகள் இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருக்குள்ள வாழுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உடன்படுகிறவர்களை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தன் அழகாய் பாடுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, பயப்படாதே நீ, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், விலகுவதில்லை,
யாரையெல்லாம் கைவிட மாட்டார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்? வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் தேசம் எப்படி இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் தன் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படல. ஏன்னா இந்த இஸ்ரவேலை குறித்து தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை யாக்கோபுடைய நாட்களிலே கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். இவங்க அக்கிரமம் செய்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அக்கிரமம் செய்தாங்க. நிறைய இடத்துல அக்கிரமம் செய்தாங்க. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால நான் உங்களை சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவர் மனம் இறங்கினார். ஆமை மோசே கூட இந்த ஜனத்திற்காக திறப்பில் நின்றதை நம்ம பைபிளில் பார்க்கிறோம். நிறைய ஆமை சூழ்நிலைகளில் அநேக தெய்வ மனிதர்கள் தேசத்திற்காக திறப்பில் நின்றார்கள். ஆமை இந்த சுதந்திர தினத்தை இந்த நாளிலே இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தேசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அக்கிரமங்களினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் கணக்கில் எடுத்திருப்பாருன்னா ஆமை சோதங்குமார பட்டணம் அழிந்து போனது போல என்றைக்கோ நம்முடைய தேசம் அழிந்து போயிருக்கும். ஆமை சுதரம் வயது வித்தியாசம் இல்லாதபடி கொலை செய்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு யாரும் பயப்படலை பாருங்க. நிறைய ஆண்டோருக்கு பிரியம் கொலைகளை ஆமை குறித்தெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் அப்படியே பயந்து போயிருக்கிறோம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட இன்னைக்கு ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமை ஒரு டிராவல் விடுறதுக்கு பயம் இருக்கிறது. ஆமை ஸ்தோத்திரம். அரசியலை பார்த்தா அதுவும் ஒரு சாக்கடை தான். அதுலேயும் அக்கிரமம் தான் நிறைந்திருக்கிறது, ஊழல் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட் ஆமை ஸ்தோத்திரம். ஒரு ஆஃபீஸில் போனால் அங்கேயும் லஞ்சம் நிறைந்திருக்கிறது. ஆமை ஸ்தோத்திரம். பணம் உள்ளவனுக்கு தான் எல்லாமே. எல்லாத்துலேயும் அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. ஆமை ஸ்தோத்திரம். இதை சுத்திகரிப்பது என்பது ஆமை ரொம்ப கடினமான காரியம். ஆமை எல்லா துறைகளிலும் லஞ்சம். ஆமை ஸ்தோத்திரம். ஒருபுறம் அக்கிரமம். ஆமை ஸ்தோத்திரம். பணம் உள்ளவன் என்ன செய்கிறான்? கொலை செய்துட்டு அடுத்த நிமிஷம் வெளியே என்ன செய்கிறான்? இறங்கி அவன் ஹாயா என்ன செய்கிறான்? நடக்கிறான். குற்றம் செய்யாதவன் ஜெயிலுக்குள்ளே தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அதனால் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு வயதான முதியவர் மேலே ஒரு வாலிப பிள்ளை அவன் ஒரு கேஸ் கொடுத்துருக்குது. என்ன கேஸுன்னா ஒரு ராங்கான ஒரு விஷயத்திற்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த கேஸை இந்த பிள்ளை தன்னுடைய வயிற்றில் கற்பத்துக்கு காரணம் இவளுடைய ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் இவ பழியை யார் மேலே போட்டான்னா ஒரு வயதான ஒரு முதியவர் மேலே போட்டுட்டா பாருங்க. கேரளத்தில், நம்ம அண்டை மாநிலம் கேரளத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதன் 280-90 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய அரசாங்க நீதித்துறை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 200 எத்தனையோ நாட்கள் அந்த ஜெயிலில் அவர் இருந்திருக்கிறார். ஒரு தப்பும் பண்ணாத அந்த முதியவர். உலகெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கும் பாருங்க. அந்த மனிதர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வயசான நபருக்கு இதெல்லாம் தேவையானு சொல்லி பேசியிருப்பாங்க. அவர் எவ்வளவு நாட்கள் வேதனைப்பட்டிருப்பார் அந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து. தப்பு செய்தவங்கள உள்ளே போட்டால் அவங்களுக்கு தோணும், நான் தப்பு பண்ணினேன் அதனால் என்ன உள்ளே போட்டாங்க. தப்பே பண்ணாதவங்களை உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வாலிப பிள்ளை இவளுக்கு மனசில் இது ஒரு குற்ற உணர்வாகவே இருந்திருக்கு.
280 90 நாட்களுக்கு பிறகு இவ போய் உண்மையை சொன்னாலாம். காரணம் அவர் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான் காரணம். ஆனால் அந்த முதியவர் அந்த பிள்ளையை மன்னித்து விட்டார் என்ற ஒரு செய்தியை நான் அந்த நியூஸில் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் பாருங்க, இன்னைக்கு இப்படி தான் உலகம் இருக்குது. அக்கிரமங்களினாலும் ஆண்டவருக்கு பரிசுத்தருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்கள். சென்னையில் ஒரு பெரிய பேரணி நடந்தது. ஆணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன தரணும்? எங்களுக்கு அதுக்கு அனுமதி தரணும். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆணும் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அனுமதி வேணும். பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஒரு பெரிய பேரணி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோதங்குமார ஜனங்கள் இந்த பாவத்தை தான் என்ன செய்தாங்க. கர்த்தர் அங்கே என்ன போட்டார்? அக்கினியை போட்டு எல்லாமே அழிச்சு போட்டார். ஸ்தோத்திரம். இனி ஒரு கூட்டம், மூன்றாம் பாலினத்தவர் என்ற ஒரு கூட்டம் இப்போ வந்திருக்கு. வேதத்தின்படி ஆண்டவர் ஜனங்களை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் ஆணாகவும் பெண்ணாகவும் தான் சிருஷ்டித்தார். இப்போ ரெண்டும் சேர்ந்த ஒரு கலப்பட மாற்று மூன்றாவது ஒன்று உருவாகி இருக்கு. இதெல்லாம் தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்தத்திற்கு விரோதமாய் நடக்கிற அக்கிரமங்கள். இதெல்லாம் எங்கேயும் நடந்ததுன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயும் நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கேயும் நடந்தது? இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளேயும் நடந்தது. நம்முடைய அந்த லிஸ்ட்டுகளை அவர் எடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ மறைமுகமான இவ்வளோ விஷயங்கள் எலெக்ஷனுக்குள்ள நடந்திருக்குது என்பதையும் நம்ம அறிய முடிகிறது. இப்போ பாருங்க, ஜனெல்லாம் துணிகரமாக அக்கிரமம் செய்கிறான். தேவன் கோபாக்கினை அனுப்பி இருப்பாரானால் இந்த உலகம் இதோட என்னையோ முடிஞ்சிருக்கும். ஆனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தரால் என்ன செய்யப்படவில்லை? கைவிடப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் மன இரக்கமுள்ள தேவன். நம்ம எல்லாம் தப்பு பண்ணாதவங்க கிடையாது. நம்ம எல்லாம் தப்பு பண்ணியிருப்போம்னா, பண்ணலைன்னு யாராவது சொல்லியிருப்போம்னா நிச்சயமா அவங்க தான் பெரிய பாவம் செய்திருப்பாங்க. நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தண்டனையை தந்திருப்பாருன்னா நீங்கள் நானும் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் எத்தனையோ இடங்களிலே கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தோம். எத்தனையோ இடங்களிலே கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமங்களை செய்தும் யூதாவையும் இஸ்ரவேலையும் கர்த்தர் கைவிடல. காரணம் உண்டு. இந்த ஜனத்துக்கு பின்னணியத்தில் ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரல, நம்ம புருஷன் சர்ச்சுக்கு வரல, நம்ம மனைவியர் சர்ச்சுக்கு வரல. ஆண்டவர் தண்டனையை கொடுத்திருப்பாருன்னா நம்ம குடும்பத்தில் இதுக்கு முன்ன நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். ஆனால் நம்ம புருஷன் மேலே, நம்ம மனைவி மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய சொந்த பந்தங்கள் மேலே கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறபடியால் இவர்கள் அக்கிரமங்கள் செய்தும் ஆண்டவர் கைவிடாதபடிக்கு என் ஜனம் இன்றைக்காவது மனம் திரும்பும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இல்லைன்னா அவங்க இல்லாமலே போயிருப்பாங்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேலுடைய முழு குடும்பமும் எகிப்திலிருந்து வெளியே வந்தது. ஆனால் எகிப்தில் அங்கே மீதி யாருமே கிடையாது. இவங்க யாருமே கானானுக்குள்ளே போகலை. யோசுவாவும் காலேபும் தவிர இவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் கானானுக்குள் போவதற்கென்று இவர்களுடைய சந்ததியில் ஒரு கூட்டத்தை தேவன் என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு,
ஆமை இவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆனாலும் இந்த யூதாவையும் இஸ்ரவேலையும் சேனைகளின் கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை கைவிடாத ஒரு தேவன். கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவருடைய இரட்சிப்பிற்காய் அந்த கானானை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களில் சில பேர் பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய குடும்பத்தினர் எல்லாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய தேசத்திற்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய ஜனத்திற்காய் நாம் இந்த நாட்களிலே திறப்பிலே நிற்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் கைவிடுவார். என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின் கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். இந்த கைவிடப்பட மாட்டேன் என்று சொல்வது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு மணவாளன் இந்த பூமியில வர்றது வரைக்கும் மட்டும்தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்ன வரைக்கும் மட்டும்தான். புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த பூமியில ஒரு மரணம் நேரிடலாம். ஆமை சூத்திரம் இந்த பூமியில ஆமை மனவாட்டி சபையை சேர்த்துக்குள்ள இயேசு வரலாம். அது வரைக்கும் தான் இந்த வாக்குத்தத்தம். அதுக்கு பிறகு ஆத்மா ஆண்டூருக்குள்ள இல்லைன்னா கைவிட்டுடுவாரு. அதனால இந்த கிருபையின் காலத்தை தேவன் கொடுத்த இந்த நாட்களை நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நாம் அதிகமாய் பிரயாசப்பட்டு பாடுபடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா 41:17 வாசியுங்கள். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார் கைவிட மாட்டேன் என்பதற்கு? ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்களுடைய நாவு தாகத்தால வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இந்த நாம் அனுபவப்பட்டிருக்கலாம். சிறுமை எளிமையுமானவர்கள், அதாவது மிகவும் பின்தங்கியவர்கள் என்று சொல்லலாம். வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க, ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, தண்ணீரை தேடி தேடி அலைவாங்க. அவன் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்காதா? ஆமே சுத்திர நாவு பைபிள் சொல்லுகிற தாகத்தால் வரலும் போது கொஞ்சம் தண்ணி கிடைத்தா, கொஞ்சம் தண்ணி கிடைத்தால நாவனுடைய தாகத்தை என்ன செய்யலாம்? தீர்த்து கொள்ளலாம். ஆனால் எங்கே போனாலும் தண்ணிக்கு ஆமை தாகத்துக்கு என்ன இல்லை, முடிவில்லை, தாகம்தான். நேற்றுக்கு ஒரு வீட்டு ப்ரேயர், ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசியுடைய வீட்டில் அந்த பாஸ்டர் அழைத்து நான் போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டு கூட்டத்தில் இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. இன்னொரு ஃபேமிலிஸ் அந்த ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. அவங்க இன்னொரு சபையில் இருக்கிறவங்க. அன்றைக்கி அவங்களுடைய சகோதரி ஆனதுனால அந்த வீட்டு ஜெபத்தில் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் புருஷன் விழுந்து 26 நாள் ஆகுது. ஆமை பிள்ளைங்க, ஒரு பையன் ஆமை ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. ஆமை பிள்ளை, இன்னொரு பெண் பிள்ளை இருக்குது, அதுக்கு டிபி நோய். ஆமை சூத்திர நான் மட்டும் இப்படி கிடந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னோட குடும்பத்துக்கு என்ன வரல, மாற்றம் வரல. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், எந்த ஒரு மாற்றம் என் குடும்பத்தில் வரவே இல்லையே. ஜெபிக்கிறேன், உபவாசத்துக்கு போகிறேன், சண்டே ஆராதனைக்கு போகிறேன், எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்கிறேன். ஆமாம், என் வாழ்க்கையில் ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? நம்ம கூட இப்படி சிந்திக்கிறது உண்டு. இனி என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? இப்படி தான் நம்ம இருப்போமா? நான் சொல்கிறேன், நம்முடைய நாவு தாகத்தால் வரலும் போது, யாரும் நமக்கு தண்ணீர் கொடுக்காத எல்லாரும் நம்மளை விளக்கும் போது, அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற சில பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் ரத்னமா சிஸ்டர் இருக்கனால சொல்கிறேன். அவங்க மகளுடைய திருமணம் இன்றைக்கி என் மனசில் மைண்டில் இருக்குது. அந்த திருமணத்துக்கு அன்றைக்கி காலமே நான் காலையில் ஜெபத்திற்காக போகும்போது ஆமே சுதர் அவங்க ஒரு காசு அவங்க கையில் வராமல்
ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஒரு உதவி இல்லாதபடிக்கு அப்படியே அவங்க, நான் போன பிறகு நிறைய இடத்துல போயிட்டு அங்கே வராங்க. ஆமாம், அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் குற்றமாக பேசுகிறாங்க. ஆமாம், பல விதங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம் சோதரன், அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு, அது ரத்னம சிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட சொன்னா, எனக்கு கல்யாணம் என்ன நடக்குமான்னு தெரியாது பிரதரேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அந்த நேரம் தேவ சமூகத்தில் ஆமாம் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க கையில் வரவே இல்லை. சில மணி நேரங்கள், சில மணி நேரங்கள்னு கூட சொல்ல முடியாது. நான் சொன்னேன், நமக்கு ஜெபிப்போம், தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் கைவிடல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கர்த்தர் உதவி செய்தார். நிறைய பேரை பார்த்துருக்க, மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு, இனி இது பிழைக்காது, இனி இது வேஸ்ட் அப்படி சொல்லி எல்லாரும் கைவிடுவாங்க. நாமும் நம்மளை தேற்றிக்கொள்வோம், இனி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகளை நான் யாரும் சொல்லி கேட்டதல்ல, நம்முடைய சபையிலிருந்து நான் சொல்ல முடியும். அவன் எல்லாம் கைவிட்ட ஒரு சூழ்நிலைகள், எல்லாராலும் இனி முடியாதுன்னு சொல்லுகிற சூழ்நிலைகள் வரும்போது, இந்த நாவு தாகத்தால் வரலும் போது, தண்ணீருக்காய் அலைந்து 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 யாருமே தண்ணீர் கொடுக்காம எல்லாம் ஃபெயிலுவர் ஆகும்போது, கடைசியில் ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மட்டுமல்ல, உன் தேசம் உன் குடும்பமும் அறியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், கண்ணால் கூட பிரதருடைய மகனுடைய குழந்தை நமக்கு தெரியுமே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். சொல்லப்போனால் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா நான் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறது, ஆமாம் இவர்களை சம்மந்த வீட்டில் தான் நான் அதிகமாக பேசுகிறது. அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் சொல்கிறேன், நம்ம நாவு தாகத்தால் வரலும் போது, மனுஷனை நாடி ஒரு கொஞ்சம் தண்ணி கிடச்சா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினச்சி எல்லா மனுஷனையும் தேடி போய் எல்லா மனுஷனும் கைவிடும்போது என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. நான் இந்த வசனத்தை நிறைய டைம்ஸ் பார்த்தேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள், இந்த வார்த்தையில் கொஞ்சம் பணக்காரன்னு போட்டு பாருங்க, அவன் போக்கு முன்னா தண்ணீரை என்ன செய்வாங்க, கேக்கோக்கு முன்ன என்ன செய்வாங்க. நீங்கள் பணம் உள்ளவங்கன்னா ஒரு வீட்டில் போய் கடன் கேட்டு பாருங்க, கேக்கோக்கு முன்ன எக்ஸ்ட்ரா கூட என்ன செய்வாங்க, தருவாங்க. ஆனால் நீங்கள் சிறுமை எளிமையமானவங்க ஒரு இடத்துல போய் பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல கனம் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு, நம்மளை கனம் பண்ணாத இடத்துல நம்ம அந்த இடத்துல தலை வச்சு என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது, போகக்கூடாது. அது சபை விசுவாசியாக இருந்தாலும் அப்படி தான். நம்மளை கனம் பண்ணாதவங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிட்டோன்னா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. ஒரு நாள் அவர்கள் நம்மளை தேடி என்ன செய்வாங்க, நிச்சயமாக வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கனம் பண்ணுறவங்களுக்காக நம்ம உயிரையும் கொடுத்து என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டோட சமூகத்தில் திறப்பில் நிற்போம். அதனால் சர்ச்சில் ஒரு பையனுக்கு குழந்தைக்கு பர்த்டே, ஆமென் சோதரம். அவன் விழிச்சது, அவன் விழிக்கல, இன்னைக்கு பர்த்டே. ஒரு நாளைக்கு முன்னே 8:30க்காக ஃபோனு பாஸ்டருக்கு, அடுத்த நாள் பர்த்டே கூட்டம் நடத்தணும். ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். அதுவும் அவன் சொல்லலை ஒரு வார்த்தை, அவனுக்கு பிள்ளைக்கு அவன் ஒரு வார்த்தை என்ன செய்யலை, பாஸ்டர் வாருங்கன்னு சொல்லலை. அவங்க அம்மா வாக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் போகலை, உண்மையை சொல்கிறேன், நான் போகலை. நம்ம கனம் பண்ணாத இடத்துல நம்ம போகக்கூடாது, கனவீனப்படுக்கிற இடத்துல நம்ம போய் நிற்கக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தர் நம்மளை கனவீனப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் அநேக இடத்துல கனப்படுத்துகிற இடத்துல நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் நிறைய இடத்துல வச்சிருக்கிறாரு.
நம்ம நடத்த இந்த குழந்தை பிரதிஷ்டையா இல்லை ஆராதனையா கத்தர் நிறைய இடங்களிலே பெரிய பெரிய சபைகளிலெல்லாம் ஆண்டோட வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நிறைய இடங்களில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்க, நம்ம சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் என்று போகும்போது சில இடத்துல நமக்கு கனவீனம், அவர்களை போலத்த ஸ்டேட்டஸ் இல்லைன்னா நம்ம கனவீனப்படுத்துவாங்க. சில நீங்கள் பாருங்கள், சொந்த பந்தங்க வீட்டில் குடும்பத்தில் நல்ல கல்யாணங்க நடக்கும். நம்முடைய நிலைமையை கண்டு நம்மை ஒதுக்கி வைக்கிறவர்கள் உண்டு, நம்மை தூரமாக்கி வைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், இவங்க எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவன் நம்மளை கனவீனப்படுத்துகிற எந்த இடத்துலையும் போகக்கூடாது. ஒரு நாள் அவர்கள் நம்மை கனப்படுத்தும்படியாக தேடி வருவாங்க. அதுதான் ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிந்தைகளை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும். ஆனால் நம்மளை வகை வைக்காத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த வீட்டிலையே போகக்கூடாது. ஏன்னா இப்போ அதான் படிச்சுட்டேன். நம்மளை சுத்தின ஊழியக்காரன்னு நம்மளை கனப்படுத்தாத இடத்துல அந்த வீட்டிலே நம்ம கால் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களா ஒரு நாள் கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டாகும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த இடத்துல மனுஷன் நம்மை கனவீனப்படுத்துகிறானோ அதே இடத்துல நீங்கள் எழுதி வச்சுருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் பணம் இல்லை, வீடு இல்லை, உங்களுக்கு வசதி இல்லை, உலகம் எல்லாம் உங்களை கனவீனப்படுத்தலாம், உங்களை தூக்கி வீசலாம். என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அழகாய்ப்பான கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலைகளில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலைகளில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி வைப்பாரு? மேன்மையா வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை எந்த இடத்துலையும் கனவீனப்படுற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் போய் நிற்கவே கூடாது. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் கூட நினைப்பேன், நம்ம வாலண்டரியாக விசிட்டிங் போனால் அதுக்கு ஒரு விலை இல்லை. நம்மளாம் ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு போனால் என்ன கிடையாது, விலை கிடையாது. அவங்களா கூப்பிட்டு நம்ம போனால் அதுக்கு ஒரு விலை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய அல்லேலூயா குறைஞ்சிச்சு. அவங்கள கூப்பிட்டா பாஸ்டர் வரணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளா போனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, பெரிய விலை இருக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்க நிறைய பாஸ்டரோட தொடர்பில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் இவங்களுக்காக ஜெபிக்கவும் மாட்டாங்க. இவங்க நினைக்காங்க ஜெபிக்கிறாங்கன்னு. நம்ம விடியற் காலை ஜெபம் பண்ணுறது இவங்களுக்காக. வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறது மேக்சிமம் அவங்களுக்காக. வீட்டு கூட்டங்கள் வைக்கிறது அவங்களுக்காக. சபையில் நடத்துகிற ஆராதனை அதிகமாக நம்ம விசுவாசிகளுக்காக ஜெபி. இந்த ஜெபம் எல்லாம் போதாதுன்னு வேற பாஸ்டர்மார்களை தேடி போகிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல போகாத இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. அவங்க கூப்பிடாம தான் போகணும். ஸ்தோத்திரம். கனவீனமான இடத்துல நம்ம கனத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாள் கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தலை என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார். கர்த்தர் நம்முடைய உங்கள் குடும்பங்களை, உங்கள் தலைமுறைகளை உயர்த்துவார்.
உங்கள் தலைமுறைகளை பார்த்து யாராவது அற்பமாக பேசுகிறாங்களா? கொஞ்சம் விலகி நிற்க சொல்லுங்க, அவளோட விலகி நில்லுங்க. ஆனால் உங்கள் தலைமுறை அதே மனுஷனுக்கு முன்னாடி ஒரு முட்டாளுன்னு சொன்னானே, அவனுக்கு முன்பாய் கத்த ஞானவனாய் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் நாவு தாகத்தால் வரலும் போது எல்லாரும் கைவிட்டாலும் என் ஆண்டவர் சொல்கிற, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 4:31 வாசிங்க. நல்ல ஒரு வசனம், எல்லாரும் வாசிங்க. உபாகமம் 4. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். என்று சொல்லுறார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அவன் நம்ம இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்? ஆமென், ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26:44 வாசிங்க. லேவியராகமம் 26:44. லேவியராகமம் 26:44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நம்ம இதில் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைங்க 1000 தப்பு செய்தாலும் நம்ம பிள்ளைங்களை வெறுக்குவோமா? வெறுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளை திட்டமாக சாவை மட்டும்தான் சொல்லி திட்டுவாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. நீ அப்படி போவ, உனக்கு கால் ஒடியும் கை ஒடியும் சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், நீ தோற்றே போவேன், நீ ஜெயிக்கவே மாட்டேன். இப்படி சொல்லி வந்து அடுத்த நேரம் போயிருந்தேன், எனக்கு பிள்ளைக்கு என்ன தரோம்? வெற்றியை சொல்லுவோம், திட்டுவோம், அடிப்போம், வீட்டை விட்டு வெளியே போ, நான் வீடை உனக்கு தர மாட்டேன். சாம கொண்டா போவாங்க. அல்லையா சொல்லுங்க, இல்லையா? நீ கொடுக்காட்டாலும் அவன் கேஸ் போட்டங்களே என்ன செய்வான்? எல்லாத்துலேயும் பங்கு உண்டு. இப்போ பெண் பிள்ளைகளுக்கும் உண்டு. நீ கொடுக்காட்டா அவன் கேஸை போட்டு என்ன செய்வான்? எடுப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பிள்ளைங்களை திட்டினோம், அடிப்போம், நிறைய பேசுவோம். ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெறுக்க மாட்டோம். அந்த நொடி பொழுது தான், அந்த ஒரு கொஞ்சம் நிமிஷம்தான். அடுத்த நேரம் நம்ம பிள்ளைங்க சுற்றி வருமா, அவன் 2 நேரம் சாப்பிடாம இருந்தால் நம்மளே சாப்பாடை கொண்டு என்ன செய்வோம்? சாப்பிட்டுன்னு என்ன செய்வோம்? அவனுக்கு பின்னாடி போயிட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாப்பிட கொண்டு போய் பின்ன மக்களை மோனேன்னு விழிச்சு என்ன செய்வான்? ஏன்னா நம்ம பிள்ளை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிள்ளைக்கோட நமக்கு ஒரு சண்டைன்னு வச்சுருங்க, இப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம். அவன் அடுத்தவன் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அடிப்பார், தண்டிப்பார், வெறுப்பார். சில நேரங்களில் நமக்கு சில டோஸு தருவார். ஆனாலும் நம்மை அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்படியெல்லாம் கைவிட்டிருப்பார்னா இஸ்ரவேல் ஜனத்தை என்னைக்கோ கைவிட்டிருப்பார். அப்போ கைவிடவே மாட்டார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கணும், சொந்த ஜனமாய் நாம் இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய அடி உண்டு. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில அடிகளை கொடுப்பார், சில பாடுகளை கொடுப்பார், சில சூழ்நிலைகளை, சில கண்டிதங்களை கொடுப்பார். அது கெட்டு போறதுக்காக நம்ம பிள்ளைகளை எப்படி பண்றோமோ அதே போல அவர் நம்மைக்கு செய்கிறதற்கு அவருக்கு உரிமை உண்டு. கைவிடுறதுக்கா இல்ல, ஆண்டவர் கொல்லவும் அழிக்கவும் மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிதாக்களிடத்துல சொல்லும்போது சொன்னா, நீ உன் பிள்ளைய பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளையை கோபப்படுத்தாமல் அவங்களை நீங்க நடத்தணும்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா மனுஷ கோபம் கொலையில போய் முடியும். மனுஷனுக்கு கோபம்
கொலையில் போய் முடியும். சிலவங்க கொல்லணும்னு அடிக்கிறதில்ல, அடிப்பான், அடி அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு ஏதோ ஒரு நரம்பில் போய் பட்டுடும். அதனால ஆண்டவர் சொன்ன, மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் அவன் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவ பிள்ளைகளை கோபம் நம்ம கட்டுப்படுத்தணும். கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சில கோபங்கள் கொலையில் முடிந்திருக்கிறது. எனக்கு கூட படித்த ஒரு பையன், அவன் இன்னைக்கும் அவங்க வீட்டில் அவன் சேர்ந்து போகலை, அவங்க அம்மா அப்பாவோட அவன் சேர்ந்து போகலை. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, என்கிட்ட நல்லா பேசுவான். அப்போ நான் அவன்கிட்ட நிறைய புத்திமதி சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த வேதத்தை சுமக்கிறவங்கல்ல, நமக்குன்னு ஆண்டவர் ஒரு இது கொடுத்துருக்கிறாருன்னு என் ஒய்ஃபுக்கு தெரியும். நான் அவனிடத்துல சொல்லுவேன், டே இப்படியெல்லாம் பண்ணாதடா, அவங்க அம்மா அப்பா இல்லை, விட்டு கொடுத்து போகணும். அவனுடைய மைண்டில் இதாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க அம்மா அப்பா படிக்கிற காலத்தில் இவனை வீட்டுக்கு வெளியில் 2 மணி வரை இருத்தியிருப்பாங்களாம். இவன் படிச்சாததுனால வீட்டுக்கு வெளியில் இட்டு கதவை என்ன செய்வாங்களாம், பூட்டி 2 மணி வரை வீட்டுக்கு வெளியே நிறுத்தியிருப்பாங்களாம். அடுத்து இவனை வீட்டில் தனியாக வீட்டுக்குள்ளே பூட்டிட்டுட்டு அவங்க எங்கேயாவது போயிட்டு எப்போது இப்படி அவங்க கொடுத்த அடிக்கிறது, அவங்க காட்டின ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு அவனுடைய மைண்டில் இருக்கல. இன்னைக்கு அவன் வேலையெல்லாம் கிடச்சி இன்னைக்கு ஒரு 70,000 ரூபா பக்கத்தில் சம்பளம் வாங்குறான், பெங்களூரில் இருக்கிறான். அவனுக்கு அதை மனசில் வச்சு இன்னைக்கும் பெற்றோரோட ஒரு விரோதம், எல்லார் இடத்துலையும் பேசுவான். ஆனால் அம்மா அப்பாவுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டான், பேச மாட்டான், வீட்டில் போகணும்னு விருப்பம் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு லெட்டர் வீட்டுக்கு போட்டான், என்ன தெரியுமா, நான் உங்கள் பிள்ளை இல்லை, நீங்கள் வேணும்னா உங்கள் சொத்தை யாருக்கு எங்களும் கொடுத்துடுங்க, ஏன்னா இதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரே போட்டுட்டான் வீட்டுக்கு. வருங்க, ஏன் ஏஜ் இருக்கும், ஏன் ஏஜ் இருக்கும். இப்போ நான் அவனுக்கு நிறைய புத்திமதியெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கி அவங்க ஹிந்து ஃபேமிலி, இன்றைக்கி அவங்க அந்த ஃபேமிலி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையில் அவங்க அங்கத்தினரெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இன்றைக்கி ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அவங்க ஆண்டவர் அறியாத காலம். ஆனால் படித்த நாட்களில் இருக்கிற எல்லா விஷயமும் சில பிள்ளைங்க உடனே மறந்து போயிடுவாங்க. நம்ம அடித்த அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, மறந்து போயிடுவாங்க. நான் அப்போ தான் புரிஞ்சுட்டேன், சில பிள்ளைகளுக்கு சில விஷயம், நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் எப்போதும் அவருடைய இருதயத்தில் என்ன செய்யும், பதிஞ்சு கிடக்கும். அப்போ நான் சொல்லுவேன், டே நீ இவ்வளோ ஒரு சம்பளம் வாங்குறேல, கொஞ்சம் அம்மாவுக்கு கூடடா, அப்பாவுக்கு கூடடா. அவன் இந்த 70,000 ரூபாயும் அவனுக்கு 30 நாளைக்கு ஓகே இல்லை, அதையும் தீர்த்துடுவான். சோதரன் ஜாலியாக வந்துட்டுருக்கான் அவனுக்கு. அவன் சோதரன் வீடு குடும்பம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேவச்சன்னமே, படிக்கிற நாட்களிலே அந்த பிதாக்களுடைய கோபம் அந்த தலைமுறையை டைவர்ட் பண்ணியிருக்குது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நம்ம பிள்ளை இன்னைக்கு அவங்க மாறப்படுறாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்னை அதிகமாக ஜெபிக்க கூப்பிடுவாங்க, ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆமென் சோதரம். ஏன்னா அவங்க செய்தது அவன் கெட்டு போகிறதுக்கு செய்தது அல்ல, அவன் நல்லா இருக்க செய்தது. ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை நான் அப்படி காட்டினதுனால தானே இன்னைக்கு இவன் இப்படி காட்டுறேன்னெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பிள்ளைன்னு சொன்னால் ஒரு இரக்கம் இருக்க தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிள்ளை நம்பும். அவன் சுத்துறேன். இன்னைக்கு அவங்க ஒரு காசு அவன் கொடுக்கலைனாலும் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அவன் ப்ரேயருக்கு போய் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும் லீபன், அதுதான் எனக்கு விருப்பம்னு சொல்லுவாங்க. பாருங்க தேவ ஜனமே, பிள்ளைனா ஒரு இரக்கம். அதான் கோபம் நமக்கு வரும், நம்ம திட்டுவோம். ஆனால் அடுத்த நேரம் நம்ம பிள்ளைகளை நம்ம அரவணைக்கிறோம். அந்த கோபமும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆமென் சோதரன. பிள்ளை என்ற ஒரு உணர்வு கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கும்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை தண்டிப்பார். அவர் பரிசுத்தமானவர், உன்னதமான தேவன். ஆனாலும் அடுத்த நிமிஷம் நம்மை அரவணைப்பார். ஆமை, அதுதான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமை, 1 ஆமை ஸ்தோத்திரம், நம்ம ஆமை ஜனங்கள்
ஆமை அக்கிரமத்தினால பாவம் செய்யும் போது வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் கைவிடாமல் அவர்களை வாக்குத்தத்தம் பின்னாடி இருக்கிறதுனால பாதுகாத்துக் கொள்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கை கொடுத்து அவர்களையும் கைவிடாதிருப்பார். சொந்த பிள்ளையாகிய தம்முடைய ஜனத்தை அவர் அழிக்கவும் மாட்டார், கொல்லவும் மாட்டார், அவர்களை கைவிடவும் மாட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். இந்த யாக்கோபு விஷயங்கள், இந்த 3 காரியத்துக்குள்ளே நான் வருகிறேன். அவன் பாவம் செய்தான். சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருடினது பாவம்தான், வேஷம் போட்டது பாவம்தான். ஆனால் அவன் மேல் இருந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனை ஆண்டவர் கைவிடவில்லை. இரண்டாவதாக, எல்லாம் அவனை விட்டு போச்சு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் அகப்பட்டு விட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. மூன்றாவது, கர்த்தர் அவனை கைவிடாது இருக்கிற ஒரு காரணம், தம்முடைய பிள்ளையாய் அவனை கண்டு கொண்டதினால், தம்முடைய ஜனமாக சொந்த பிள்ளையாய் இந்த யாக்கோபை தேவன் கண்டு கொண்டதினால ஆண்டவர் இந்த யாக்கோபை கைவிடல. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஏந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஏந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை தாமத